எப்படி மடக்கி போடலாம், என்ன பண்ணலாம், வீட்டுக்குள்ள கணவரை எப்படி மடக்கி போடலாம், மனைவியை எப்படி மடக்கி போடலாம், இந்த பிள்ளையை எப்படி மடக்கி போடலாம். சிலவங்க பிள்ளைங்களை திட்டக்கூட மாட்டாங்க. ஏன்னா அவங்க தப்பு செய்யறாங்கன்னு தெரிஞ்சும் திட்டக்கூட மாட்டாங்க. ஏன்னாக்கா ப்ளீஸ் பண்றாங்க. நாளைக்கு அவங்க தான் உட்காந்து அழ போறாங்கன்னு தெரியாது. ஆனா பிள்ளைங்க தப்பு செஞ்சா கூட அவங்க அப்படியே பரவாயில்ல என் பிள்ளை மாறிக்கும், என் பிள்ளை மாறிக்கணுவாங்க. நிறைய நிறைய தாய்மார்களை நான் பார்த்திருக்கிறேன். முக்கியமாக எங்க பிள்ளைங்க மாறிப்பாங்க, அப்புறமா மாறிடுவாங்க. எப்ப மாறுவாங்க? 5ல விளையாதது 50ல விளையுமா? பிரியமானவர்களே, ஒவ்வொருத்தருமே யோசிக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது இந்த நாட்களில. ஒவ்வொருத்தருமே கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று அறிந்து என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். இந்த சோதனை நம்ம செய்யலனாக்கா கண்டிப்பாக கர்த்தர் நம்மளோடு கூட காரிருளை தான் அனுப்புவாராம். காரிருள் அனுப்பி நம்மளுக்கு சொல்லி தருவாரு. பேச மாட்டாரு ஆண்டவர். அதாவது சாமுவேல் கிட்ட ஆண்டவர் சொல்றாருல, நான் உன்கிட்ட தான் நான் சொல்லி அனுப்புவேன், ஏலி கிட்ட நான் பேச மாட்டேன், நான் ஏலி கிட்ட நான் சொல்ல விரும்பல அப்படின்ட்டு சாமுவேலை கூப்பிட்டு ஆண்டவர் சொல்லி அனுப்புறாரு. ஏன்னா அந்த பாவங்கள் அவருக்கு பிடிக்கல, அந்த பிள்ளைகள் செய்யற பாவங்கள் அவருக்கு பிடிக்கல. சோ இந்த மாதிரி ஆண்டவரோடு கூட நம்ம ஐக்கியம் வச்சிருக்கும் போது, ஆண்டவரே என்னுடைய ஐக்கியம் உங்களோடு கூட இருக்கும் போது உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு பலம் தாங்க, உமக்கு பிரியமானதை செய்ய என்ன வழி நடத்துங்க என்று சொல்லி கேட்கும் போது கர்த்தர் வழி நடத்தாமல் இருப்பாரா? யோசுவாவை எடுத்துக்கொள்ளுனாக்கா பயங்கரமான ஒரு வசனம். யோசுவாவை நம்ம பார்க்கும்போது, யோசுவாவை போல ஒரு மனிதன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. யோசுவாவை நம்ம எடுத்துக்கொண்டா அந்த ஒவ்வொரு அதிகாரத்திலையும் பார்த்தீங்கன்னா யோசுவா மோசையோடு இருந்து ட்ரைனிங் எடுத்தவர். அதனால யோசுவாவுக்கு ஆண்ட சொல்லும் போதே நீ பலன் கொண்டு திடமனதா இரு, நான் உன் கூட இருக்கிறேன்னு. அது மட்டும் இல்லாமல் ஆண்டவர் அந்த எமோரியரை இஸ்ரவேல் புத்திற்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற நாளில யோசுவா கர்த்தரை பார்த்து 10வது அதிகாரம் 12வது வசனத்துல யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி இவங்களாம் ஆண்டவர்கிட்ட பேசாம எதுவுமே செய்யல. எந்த மிரக்கலும் அவங்க ஆண்டவர்கிட்ட பேசாம செய்யவே இல்லை. எல்லாம் கர்த்தரோடு பேசினாங்க. நம்ம செய்யற காரியத்துல கர்த்தரோடு பேசுறோமா? நம்ம எடுக்கிற டிசிஷன்ல கர்த்தரோடு பேசுறோமா? இல்ல மடக்கி போட்டு செய்யலாம், மடக்கி போட்டு பண்ணலாம், மடக்கி போட்டுடலாம் என்ற ஐடியால இருக்கிறோமா? நிறைய பேருடைய வாழ்க்கையில இதுதான் நடக்குது. இப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம எப்படி ப்ளீஸ் பண்றது? எப்படிங்க என் கணவரை நான் மாத்துறது? எப்படிங்க என் மனைவியை நான் மாத்துறது? எப்படிங்க என் பிள்ளைங்களை, எப்படிங்க என் கேர்ள் ஃப்ரெண்டை நான் என்னுடைய ஃபோக்கஸ்குள்ள கொண்டு வருது? எப்படிங்க என் பாய் ஃப்ரெண்ட் என்னுடைய ஃபோக்கஸ்குள்ள நான் கொண்டு வருது? இதுதான் ஒருத்தருடைய மனசுல மிஷின் மாதிரி ஓடிட்டு இருக்குது. ஒழிய ஆண்டவருக்கு பிரியமானதை நான் செய்யறேன்னா, நீங்க கர்த்தரை பிரியப்படுத்துங்க. கர்த்தர் உங்க எல்லாரையுமே உங்களை நேசிக்க வைப்பார்.